ஒரு ஜாதகத்துல காதல் வர்றதுக்கு பலவிதமான கிரக நிலைகள் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, புதன் கேது சேர்ந்திருந்தா காதல் வரும். 11ஆம் இடம் வலுத்திருந்தா காதல் வரலாம். 5ஆம் இடம் கெட்டு போயிருந்தா காதல் வரும். 5ஆம் இடத்ததிபதி அடி வாங்கியிருந்தா காதல் வரும். பட் இந்த வயசுல அந்த திசைகள்லாம் நடக்கணும். அப்பதான் அதெல்லாம் நடக்கும். சரி, இப்ப இதுல தான் வருமா அப்படின்னா, இதுல பாருங்க, 11ல செவ்வாய் இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களுக்கு காதல் வரும். பட் இந்த காதல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான காதல். அதாவது எப்படின்னா, பொண்ணா இருந்தா 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வைங்களேன், கட்டுடல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்ததும் ஆசைப்படுற மாதிரியான அமைப்புல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கட்டுடல்ல இருப்பாங்க. ஆணா இருந்தாக்கா அந்த ஜிம் பாடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்ததும் ஆசைப்படக்கூடிய விதத்துல பெண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு டைப்ல இருப்பாங்க. இதுல வந்து காதல் அப்படிங்கிறத விட ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அந்த ஆசை அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம். ஸோ 11ல் செவ்வாய் இருக்கா, அப்போ வந்து சுபகிரகம் ஏதாவது சேர்ந்திருந்தா பார்த்திருந்தா, அல்லது குரு சேர்ந்திருந்தா பார்த்திருந்தா, அதில் வந்து பஞ்சாயத்து வராது. இல்லாட்டி பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. செவ்வாய் தசை நடந்ததுன்னா வயசு காலத்தில். அப்போ இந்த கிரக அமைப்பு இருந்ததுன்னா பழக்க வழக்கத்தில் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி நான் உன்னைய அண்ணி மாதிரி நினைச்சேன், நான் உன்னைய தங்கச்சி மாதிரி நினைச்சேன்னு நம்மளாத்தையும் சொல்லிக்கணும். அந்த எதிர்பாலினத்தார் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு.